ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்தின் எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கூட இன்றைக்கி யார் வந்திருக்காருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக கல்லீரல் தினத்தை ஒட்டி குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜிஎஸ் பிரபுதாஸ் அவர்களோட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். எஸ் சார். இப்போது நிகழ்ச்சியில் வந்து ஒரு முதல் கேள்வின்னு சொன்னால், இந்த கல்லீரல்னால் என்ன, நம்ம உடம்புல என்ன பண்ணுது சார்? கல்லீரல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சிம்பிளாக இப்போ இருக்கிற நிலைமைக்கு லிவர் அப்படின்னா எல்லாருக்கும் சீக்கிரமாக புரியுது இல்லையா? லிவர் அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த கல்லீரல் அப்படின்றது கேஸ்ட்ரோ இன்ட்ராலஜி சிஸ்டத்தோட ஆணிவேர், அதுதான் மெயின். இப்போ எப்படி வந்து பிரெயின் வந்து ஒரு நியூரோக்கு இருக்கோ, ஒரு கிட்னி வந்து ஒரு யூராலஜிக்கு இருக்கோ, ஒரு யூட்ரஸ் வந்து ஒரு கைனகாலஜிஸ்க்கு ஒரு பிரதானமான ஒரு உறுப்பாக இருக்கோ, கல்லீரல் அப்படின்றது கேஸ்ட்ரோ சிஸ்டத்தோட மெயினான ஒரு ஆர்கன். ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்த லிவர், இந்த கல்லீரல்ன்றது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. அது ஏன்? அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு உறுப்பு வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டமக்னா வெறும் அந்த ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் டைஜஸ்ட் பண்ணுறது, ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அடுத்த லெவல், லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து வெறும் மலத்தை செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் லிவருக்கு வந்து பலவிதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மொதல் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவை இருக்கிற, நமக்கு தேவையில்லாத, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸ் அது எல்லாத்தையும் முதல்ல அதை வந்து செக்ரிகேட் பண்ணி அது நல்ல பொருளாக மாற்றி நம்ம உடலுக்கு தேவையாக இருக்க மாதிரி மாற்றி கொடுக்குறது. இட்ஸ் அ மெயின் டீடாக்சிங் ஆர்கன். நம்பர் 2, உங்களோட இம்யூனிட்டி, அதாவது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிறது லிவர் தான். 3வது, உங்களோட சத்தோட குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறது லிவர் தான். விட்டமின்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து செக்ரீட் பண்ணி அதை உங்களுக்கு உடம்புல கொடுக்கறது, அதுதான் முக்கியமான பருப்பாக இருக்குது. ஓகே டாக்டர். இப்போது இந்த உலக கல்லீரல் தினம் இல்லைனா வேர்ல்டு லிவர் டே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எதுக்காக கொண்டாடுறாங்க? இதோடைய முக்கியத்துவம் தான் என்ன சார்? எப்பயுமே ஒரு கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற பையன் இல்லை நல்லா படிக்காத பையன், இவங்க 2 பேரும் அட்டென்ஷனை ஈஸியாக சேகரிச்சிருவாங்க. ஆனால் சைலண்ட்டாக ஒருத்தர் இருப்பான், அவன் நல்லா படிப்பான், எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருப்பான், ஆனால் அவன் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், கிரேட் 1 வாங்கிட்டே இருப்பான். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை யாரும் வந்து டக்குன்னு கவனிக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான் லிவர். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லிவர் அதோட வேலையை சாதாரணமாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட லிவர் கெட்டு போயிடுச்சு, இல்லை லிவர் சரியாக வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது இர்ரிவர்சிபிளாக மாறிடுது. ஸோ நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணால் ஒழிய இந்த லிவரோட முக்கியத்துவத்தையும் அது எப்படி பாதுகாக்கணுன்ற வழிமுறையும் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்காம விட்டுட்டோம்னா, அவங்களுக்கு அந்த காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த லிவர் கெட்டு போனதை மாற்ற முடிய ஸ்டேஜ் தான் இருக்குமே தவிர அந்த லிவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு போயிடும். அதனால தான் இந்த லிவர் டேவை மெயினாக கொண்டாடுறோம். ஓகே டாக்டர். இப்போ இந்த லிவர் டிசீஸ் இருக்கு இல்லையா, இந்த லிவர் டிசீஸ்ன்றது வந்து ஏன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப காமனாக இருக்குது சார்? ஏன் அப்படின்னா, முன்னாடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பார்த்துருப்போம், இது மாதிரி வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் கெட்டு போயிடும். லிவர் கெட்டு போகிறதுக்கு மெயினான காரணம் ஆல்கஹால். கரெக்டாக? அப்போது ஒருத்தர் ஆல்கஹால் சாப்பிடல அப்படின்னால அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என் லிவர் பாதுகாப்பாக இருக்குது, என் லிவர் ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு ஃபேக்டர், நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் காமனாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அது உண்மை, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ என்ன ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹால் ஹேபிட் இல்லைனா கூட லிவர் நிறைய பேர் கெட்டு போகுது. அதனால தான் இது வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குன்னு சொல்கிறேன். ஓ டாக்டர், இது கேட்கவே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எச்சரிக்கை மணி மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் டாக்டர். இப்போ இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்களே, இந்த ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலாக லிவரில் வந்து 5% கொழுப்பு மட்டும்தான் இருக்கணும், அதுதான் அலௌடு. அதுக்கு மேலே எந்த கொழுப்பு இருந்தாலும் அது லிவருக்கு தேவையில்லாத கொழுப்பு, அது தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு. அது குட் ஃபேட் பேட் ஃபேட் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அந்த கொழுப்பு நம்மளுக்கு தேவையில்லாது, அது லிவர் ஃபங்க்ஷனை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர்ன்றது அளவுக்கு மீறி லிவரில் படிகிற கொழுப்பு பேர் ஃபேட்டி லிவர் அப்படின்னுவாங்க. ஓகே டாக்டர். இப்போது அந்த 5% தான் வந்து கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு கீழேயும் இருக்கலாமா, இல்லை அது அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணுமா? மால் நியூட்ரிஷன் இருக்கவங்களுக்கு, சரியான வந்து சத்து குறைபாடு இல்லாதவர்கள் கண்டிப்பாக லிவரோட ஃபேட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே டாக்டர். இப்போது எந்த நிலையில் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவரால் நமக்கு பிரச்சனை ஏற்படுது? அதாவது நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்குது, ஃபேட்டி லிவரை அளக்கிறதுக்கான அளவுகோல். அதில் வந்து நார்மலாக வந்து பிளட் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம், அல்ட்ராசவுண்டில் பார்க்கலாம். 3வது வந்து லிவரை துல்லியமாக பார்க்குற பல மெஷர்ஸ் இருக்குது, நம்ம அதை விரைவாக பேசலாம். அதில் வந்து ஒரு கட் ஆஃப் வேல்யூ இருக்குது, 275
அப்படின்றது ஒரு கட் ஆஃப் வேல்யூ. அந்த கட் ஆஃப் வேல்யூக்கு மேலே அந்த ஃபேட் அக்யூமுலேஷன் இருந்தால் அது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2.75 கிட்ட இருக்கணும்னு இருந்தால் அது வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ப்ராக்ரஸ், இந்த ஃபேட்டி லிவர் வந்து உருவாகுது இல்லையா, ஏற்படுது இல்லையா, அது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை அது ஓகே இது நார்மலாக ஏற்படக்கூடியதானேன்னு அப்படியே லெத்தார்ஜிக்காக விட முடியுமா? கண்டிப்பாக அதை விட முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்கோஹால் சாப்பிட்டு ஒருத்தர் வந்து வயிறு வீங்கி போய் கண்ணு மஞ்சக்காமால வந்து ரொம்ப சிக்காக இருக்கார் அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து முதல்ல வந்து திட்டுவாங்க, ஏடா நீ வந்து தண்ணி அடிக்காமல் இருந்திருக்கலாம்ல, இருந்தால் ஹெல்த் இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு இலவசமாக அட்வைஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிற மாதிரியும் அதனால் அவருக்கு இந்த விளைவு வந்திருக்க மாதிரியும் ஒரு நிலைமை வந்து முன்னாடி இருந்துச்சு இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்றாட வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைல் மோசமாகிறது நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினாலேயே அந்த ஃபேட்டி லிவர் வந்திருக்குன்றது அவங்களுக்கு புரியாதனாலே லிவர் கெட்டு போகிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நான் இப்போ திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபேட்டி லிவர் அப்படின்றது முன்னாடி நான் ஆல்காலிக் ஸ்டேராய்டு NASH அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த NASH நான் ஆல்காலிக் மட்டும் இல்லாமல் மேஷ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்படின்னா மெட்டபாலிக், அதாவது அந்த ஃபேட்டி லிவர்னால நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிக் சேஞ்சஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால லிவர் கெட்டு போய் இப்போ தண்ணி அடித்தா எப்படி ஒருத்தருக்கு சிரோசிஸ் வரும், எப்படி லிவர் கெட்டு போய் கல்லீரல் மாத்திர லெவலுக்கு போகும், அது எதுவுமே பண்ணாமல் உங்களோட அன்றாட உணவு பழக்கத்தினாலையும் நீங்கள் கடைபிடிக்கிற லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமான சேஞ்சஸ்னாலையுமே லிவர் கெட்டு போகுது அப்படின்றது இப்போ இருக்க யதார்த்தமான உண்மை. ஓகே, இதோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால் நம்ம லிவர் கெட்டு போகுது. அப்போ எந்த மாதிரியான உணவு பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும், இந்த மாதிரி நம்ம லிவர் வந்து நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம கெட்டு போக விடக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் ஓகேவா இருக்கும் டாக்டர்? ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாரும் வழக்கமாக சொல்கிறதுனா நல்லா தூங்கு, ஆரோக்கியமான உணவு சாப்பிடு, நிறைய காய்கறி பழ வகைகள் சாப்பிடு, எக்ஸசைஸ் பண்ணு, கரெக்டுங்களா, சந்தோஷமாக இரு, மென்டல் வெல்பீயிங் வெரி இம்பார்ட்டன்ட், சோஷியல் கனெக்டிவிட்டியாக இரு, இது கூட இல்லாமல் ஆல்கோஹால் சாப்பிடாம இரு இப்படின்றது எல்லாரும். பட் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பழக்க வழக்கங்கள் போய் நம்மளோட லிவரோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது இம்ப்ரூவ் ஆகுறதுனால லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டி அதிகமாகுது. லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டி அதிகமாக நீங்கள் ஆசைப்படுற லாங்கிவிட்டி கிடைக்கும். லாங்கிவிட்டின்றது ரொம்ப நாள் வாழக்கூடிய 100 வயசு வாழணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். நடைமுறையில் நடக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் 100 வயசும் வாழக்கூடிய ப்ரொடக்டிவாக இருக்கணும். அதாவது அந்த 100 வயசு இருக்கும்போது அந்த 100 வயசுக்கான எனர்ஜி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் படுத்து படுக்கையாக 10 வருஷம் கூட வாழலாம், ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ப்ரொடக்டிவாக ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழணும்னா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான முதல் உறுப்பு லிவர் தான். இப்போ இந்த டயட்டில் எடுத்துக்கிட்டோம்னா குட் ஃபேட் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த குட் ஃபேட் அப்படின்றது வந்து லிவருக்கும் செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து குட் ஃபேட் அப்படின்றது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்க உணவை தான் நம்ம குட் ஃபேட் அப்படின்றோம். அப்படின்னா நட்ஸு, சீரியல்ஸ், இதெல்லாம் தான் குட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட உணவு பழக்கத்திலே ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்றது எப்பயுமே இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த ஓவரால் அந்த பேலன்ஸ் டயட் அதில் மீட்டப் ஆகும். இப்போ இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும் அப்படின்றாங்களே, எந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும்? இப்போ எங்களை மாதிரி டீனேஜர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ஏற்படுமா? ஏன்னா அவங்களாம் குடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த உணவு பழக்கங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. அந்த லைஃப் ஸ்டைல்னால வந்து பாதிப்படைகிற ஆளுங்க வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கோம். இது ஏன் முக்கியமாக உட்காந்து பேசணும் அப்படின்னா, நான் அதனால் 70 வயசுக்கு மேலே இருக்கிறது நான் குறைச்சி எதப்படலை. யங் சில்ட்ரன், அதாவது யாருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகவே தெரியாமல் இருக்கும், யாருக்கு அவங்களுக்கு சாய்ஸாகவே அவங்களுக்கு கண்ணு முன்னாடி எதுவுமே கிடைக்காம இருக்கும், அந்த பாப்புலேஷன் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்படின்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுறாங்க, காலேஜ் கிட்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஆள் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனோ பெண்ணோ எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான டிஃபரன்சியேஷனும் இல்லாமல் தே கெட் அஃபெக்டட் பை திஸ் ஃபேட்டி லிவர். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு இந்த லிவர் டிசீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான அறிகுறிகள் என்ன? அதாவது இப்போ இது வரப்போகுது, நமக்கு இந்த பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இந்த நகங்களுடைய கலர் மாறினா லிவர் டிசீஸ்க்கான ஒரு அறிகுறின்னுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? அது ஃபஸ்ட்டு சிம்டம், ஃபோர்மோஸ்ட் சிம்டம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ். அதாவது ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணாமல் தவிர்க்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லிவரில் ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு மாறுதல்கள் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நீங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகிறீங்க, சைக்கிளில் போகிறீங்க, ஒரு 15 மினிட்ஸில் உங்களால் சைக்கிள் பண்ணி போக முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் கெயின் ஆக ஆக உங்களோட ஃபேட்டி லிவர் படிய படிய உங்களோட மைண்ட் செட் அப்படியே ஸ்லோவாக ஒரு எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை சொன்னால் கூட டக்குன்னு எழுந்து போய் பண்ண மாட்டாங்க. அது டீனேஜர்ஸ் யாருமே பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். பட் இன் அடிஷன் டு தட் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்புல அதுவாக வரும் ஃபேட்டி லிவர்னால. ஜென்ரலாக சோம்பேறியாக இருக்கிறது வேறு விஷயம். பட் ஜென்ரலாகவே இது மாதிரி வர்றதுனால அந்த ஃபேட்டி லிவர் ஆரம்ப அறிகுறியாக அதை எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த நெயில்ஸில் வர மாற்றம், ஜாண்டிஸ் வர்றது, வயிறு வீக்கலாக இருக்கிறது, உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெயிட் குறையாமல் இருக்கிறது, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர். இப்போ எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் குறையல அப்படின்னா அது ஃபேட்டி லிவரோட அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவரால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, இல்லை பிறக்க போகிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா டாக்டர்? சரி, ஆக்சுவலாக என்னென்னா லிவர் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து 1-2 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபங்க்ஷனல்ஸ் வந்து அது உள்ளடக்கிறது தான் ஒரு ஆர்கன். 500 ஃபங்க்ஷன்றது உங்களோட தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்பு, எல்லா பாகங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே லிவர் தான் தீர்மானிக்குது. லிவர் தான் அதை வந்து முடிவு பண்ணது, எது மேக்ஸிமம் இருக்கணும், எது மினிமம் இருக்கணும்னு. அப்போது நீங்கள் குழந்தை பெறப்போகிற ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஆரோக்கியமான குழந்தைக்கு கண்டிப்பாக லிவரோட பங்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ இந்த லிவர் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த லிவர்ன்றதே ஒரு அமைதியான பார்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இது சார்ந்த நோய்களும் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆரம்ப கட்டத்தில், அது ஏன் டாக்டர்? அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் இப்போ வச்சிருக்கிறது அப்படின்னா மாஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது ஒரு வியாதிக்கு மாஸ் ஸ்க்ரீனிங் வச்சுருப்போம். இப்போ ஹார்ட்னா இசிஜி எடுப்போம் எல்லாருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்து லிவருக்கு இருக்கிற மாஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிறது பேசிக் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது நார்மல் அப்படின்னா எல்லாரும் நார்மல்னு கடந்து போயிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலிமா நான் சொல்கிறது என்னென்னா, ஏ நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பிளட்ல இஸ் நாட் ஈக்குவல் டு நார்மல் ஃபங்க்ஷனிங் லிவர். அப்படின்னா நீங்கள் பார்க்குற பிளட்ல பார்க்குற லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வேல்யூ உங்கள் லிவர் நார்மல் கிடையாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக பாடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த லிவர் ஃபேட்டி லிவர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் அந்த இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ எதுக்கு சார் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும்? அது ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்டை வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் எடுக்கும்போது சில டெஸ்ட்டுகள் வந்து அந்த உறுப்போட ஃபங்க்ஷனாலிட்டியை காட்டும். சில டெஸ்ட்டு அப்நார்மாலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஹீமோக்ளோபின் வந்து அனிமியாக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் இவர் ரத்த சோகை இருக்கிறாரு அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த லெவலுக்கு கரெக்டாக நார்மலாக இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதை தான் நான் திருப்பியும் சொன்னேன். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்நார்மலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த டெஸ்ட். அது நார்மலாக இருந்தால் லிவர் நார்மல் ஃபங்க்ஷனிங் இல்லைன்னு தான் சொன்னனே தவிர அந்த டெஸ்ட்டே வந்து அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போது அந்த டெஸ்ட்டில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நார்மல்ன்றதை வந்து நாங்கள் கடந்து போகிறது இல்லை, அதில் அப்நார்மலை மட்டும்தான் பார்க்குறோம். அப்நார்மல் இல்லைன்னா ஓகே அவ்வளோதான். அப்நார்மல் இருந்துச்சுன்னா இன்னும் உள்ளே போய் லிவரில் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் தானே தவிர இதை நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டு லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆல்கஹால் ஹேபிட் இருக்காரு, இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் பண்ணி என் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்குது, என் லிவர் நார்மலாக இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே டாக்டர், அதாவது முறையாக நம்ம வந்து என்னென்ன எடுக்கணும், லிவர் டெஸ்ட்டுக்குன்னா என்னென்ன எடுக்கணும்? அல்ட்ராசவுண்ட் வந்து அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதே மாதிரி ரொம்ப சீப்பாக அவைலபிளாக இருக்கிற ஒரு அடுத்த டெஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங்காக பண்ணுறது அல்ட்ராசவுண்ட். இப்போ அல்ட்ராசவுண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது லிவரோட கொழுப்போட அளவை பார்ப்பாங்க. அந்த கொழுப்போட அளவை டைரெக்டாக பார்த்தோன்னே அதை வந்து ஸ்ப்ளீனோடையும் கிட்னியோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அது இமேஜ் தான் இல்லையா, இமேஜ் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த வேவ்ஸ் வந்து ஸ்ப்ளீனும் கிட்னியோட கொஞ்சம் அதிகமாக கொழுப்பு டெபாசிட் இருந்தால் அதை கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 கொடுப்பாங்க. பட் அதில் வந்து எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷினில் பண்ணுற அந்த டாக்டர் எக்ஸ் திருப்பி 6 மாதம் கழிச்சு அதே மிஷினில் அதே டாக்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் 2 ரிப்போர்ட்டும் ஹெட் டு ஹெட் கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஸ்கேலிங் இருக்குது. 1 கோடி ரூபாய் மெஷினும் இருக்குது, 20 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் மெஷினும் இருக்குது. அதனால அந்த ஒரு பர்டிகுலர் டாக்டர் அந்த பர்டிகுலர் மெஷினில் பார்த்ததுக்கு இல்லாமல் 6 மாதம் கழிச்சு வேற ஒரு டாக்டர் வேற மிஷினில் பார்த்துட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை உங்களால் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறிடும். அப்போது அந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் இஸ் ஒன்லி எ பேஸ் உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் அல்ட்ராசவுண்டில் போன 6 மாதம் முன்னாடி கிரேட் 2 கொடுத்தாங்க, இன்னைக்கு கிரேட் 1 கொடுத்துட்டாங்க, ஃபேட்டி லிவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது.
ஓகே டாக்டர். அதாவது ஒரே மிஷின் ஒரே டாக்டர் இருந்து அதை வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது தான் ஓகே ஃபேட்டி லிவர் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றதை நம்மளால் ஷோராக சொல்ல முடியும். வேறு டிவைஸ் வச்சு பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ நல்ல ப்ராக்டிஸ் கிடையாதுன்றீங்க இல்லைங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்க கம்பேர் பண்ணிக்கணும்னா அதான் கரெக்டான மெத்தட். ஓகே டாக்டர். இப்போது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபட்டிக் இருக்கும். அதே மாதிரி லிவர் ஃபேட்டியாக இருக்கிறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரீமாக ஃபட்டிக் இருக்கும்னு சொன்னீங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டாக்டர்? ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் வந்து ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் பார்க்கணும் அப்படின்னா ஒபிஸ் டயபெட்டிக்ஸ், அது குண்டாக இருக்கிற சர்க்கரை வியாதி இருக்க ஆளுங்களுக்கு தான் இந்த லெவலில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் இது தின் டயபெட்டிக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஃபெட்டிக் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக அதோட இர்ரெகுலர் எராட்டிக் சுகர் லெவல்ஸ் தான். இதில் வந்து ஒபிஸ் டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக அவங்க ஒபிஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக அதில் சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 40 மார்க்கு அப்படின்னா பாஸ் அப்படின்னா 35 ஒருத்தர் ஃபெயில், இன்னொருத்தர் 20 ஃபெயில், 2 பேரும் ஃபெயில் தான். ஆனால் ஒருத்தர் ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆகிருக்காரு, ஒருத்தர் பேசிக்காக ஃபெயில் ஆகிருக்காரு. ஸோ டயபெட்டிக் அண்ட் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க இன்னும் மோசமாக ஃபெட்டிக்காக இருப்பாங்க. தே வில் நாட் பி ஏபிள் டு கம் அவுட். சுகர் லெவல் நார்மலானா கூட அப்பயும் ஃபெட்டிக்காக இருப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு வி கேன் டிஃப்ரென்ஷியேட். ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு நம்ம வந்து லிவரை வந்து ஃபேட்டி லிவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதே மாதிரி ஃபெட்டிகாக இருக்கிறவங்கள பற்றி பேசணும் இல்லைங்களா? இப்போ இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு பேசு பொருளாக இருக்குது. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னா என்ன? அது வந்துட்டு லிவரோட ஹெல்த்தை வந்து எப்படி கணிக்குது, எந்தளவுக்கு வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுது? ஆக்சுவலி ஃபைப்ரோ ஸ்கேன்றது அதே மாதிரி இன்னும் ஒரு வேவ் மூலியமாக லிவரோட ஃபேட்டி லெவல், அதாவது எவ்வளோ ஃபேட் இருக்குன்றது துல்லியமாக நம்பராக கொடுக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஃபைப்ரோசிஸ்னால் என்னென்னா லிவரோட ஹார்ட்னஸ். இப்போ நீங்கள் லிவர் நிறைய பேர் நேரில் பார்த்துருப்பாங்க, ஒரு இது இறைச்சி கடையிலையோ இல்லை நார்மலாக ஒரு வீடியோலையோ பார்த்துருப்போம். நல்ல பலபலன் இருக்கும், ரொம்ப மெருதுவாக இருக்கும், நிறைய வளையக்கூடிய தன்மையாக இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக தளதளதான் இருக்கும் இல்லையா? அதுதான் வெரி ஹெல்த்தி லிவர்னு அர்த்தம். ஃபேட்டி லிவர் ஆக ஆக கொழுப்பு தான் டெபாசிட் ஆகாம தவிர அப்படியே அந்த லிவர் வளைஞ்சு தான் கொடுக்கும். ஃபைப்ரோசிஸ்ன்றதான் ரொம்ப ரொம்ப மோசம். என்ன ஆகும்னா லிவர் ஹார்டாகிட்டே வரும், அதாவது வளைவோட தன்மை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த லிவரை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மடிந்தால் உடையுமே தவிர அது வளையாது. அந்த ஃபைப்ரோசிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அது இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜை நோக்கி லிவர் போகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணும்போது 2 வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று லிவரோட ஃபேட் லெவல், அது நீங்கள் கரெக்டான லைஃப் ஸ்டைல் பார்த்து ஒரு ஃபேட் அக்யூமுலேஷன் குறைச்சிட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஆனால் ஃபைப்ரோசிஸை எர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைப்ரோ ஸ்கேனோட முக்கியத்துவம். ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்றது நார்மல் கட் ஆஃப் வேல்யூ. 7க்கு மேலே போக போக ஃபைப்ரோசிஸ் அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது 12, 13 நோக்கி போக போக நீங்கள் அந்த அலாம் சிக்னல் கொடுக்கும்போது அந்த ஃபைப்ரோசிஸை குறைக்கிறதுக்கான எல்லா வழியும் செய்யும் போது இட் வில் பிகம் எ ரிவர்சிபிள் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு பிளட் டெஸ்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம ருட்டீன்னா, அதாவது எந்த அளவுக்கு பீரியடில், ஏதாவது இத்தனை நாட்களுக்கு ஒரு வாட்டி இல்லைனா இத்தனை நாட்களுக்கு இத்தனை மாதங்களுக்கு ஒரு வாட்டின்னு நம்ம எடுக்கணும் இல்லையா? அது மாதிரி ஏதாவது பீரியட் இருக்கா சார்? எந்த அளவுக்கு ரெகுலராக? நார்மலாக வந்து எனி மாஸ்டரியல் செக்அப் ஒரு 6 months to 1 yearக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெகுலராக எடுத்து பார்க்குறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு சம் எக்ஸ்டென்ட். வேரஸ் வென் இட் கம்ஸ் டு லிவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு அந்த வேல்யூ எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வேல்யூ எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபைப்ரோ ஸ்கேனில் உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல் வேல்யூவாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் லெவல் 275 285 நார்மல், அதோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, ஃபைப்ரோசிஸ் 7 வரைக்கும் இருக்குது, அதோட கம்மியாக தான் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீனாக கண்டினியூ ஆகிட்டே போகுது அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராப்ளி யூ கேன் ஈவன் டேக் இட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆல்சோ. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லிவரோட ஹெல்த் வந்து வெறும் கொழுப்பால் மட்டும் அது அடங்கிறது கிடையாது. லிவர் ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்லீப், liver health depends on your exercise, liver health depends on your mental wellness. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களோ, ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கீங்களோ, அதுவும் உங்கள் லிவரை பாதிக்கும். லிவர் ஹெல்த் ஆல்சோ மென்ஷன்ஸ் யுவர் சோஷியல் கனெக்டிவிட்டி. எத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்களோ, தனியாக உட்காந்துட்டு மொபைலில் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் வளர்ந்துட்டு அதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கும் எந்த விதமான தண்ணி அடிக்கிற ஹேபிட் இல்லைனா கூட லிவர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
ஸோ சோஷியல் கனெக்டிவ்னஸ், மென்டல் வெல்னஸ், அது இல்லாமல் உங்களோட ஆல்கஹால் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் வந்து லாஸ்ட் ரீசன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட ஃபேட்டி லிவர் லெவல் உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 6 months டவுன் த லைன் உங்களோட ஜாப் ஆஃபர்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, நைட் டியூட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு திருப்பி ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், ஜஸ்ட் டு நோ வெதர் தி ஃபைப்ரோசிஸ் அது இன்க்ரீஸ் ஆர் நாட். அதிகமாச்சுன்னா இட் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு ரிவர்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே டாக்டர், இப்போ ரிவர்ஸ்னு ஒரு வார்த்தையை வச்சு நான் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேட்டி லிவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னோட லிவரை மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். எர்லி கிரேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கிரேட் 1 கிரேட் 2, அதில் வந்து 100% அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுனால சரியாக நீங்கள் லைஃப் ஸ்டைல் கடைப்பிடிச்சாலே போதும். லிவருக்கு தேவையெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார். லிவருக்கு தேவையெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற உணவு வகைகள், அது இல்லாமல் நிறைய தண்ணி, அப்புறம் பழ வகைகள், நல்ல தூக்கம், ஆரோக்கியமான உணவு பழக்கம், இது மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தாலே லிவர் ஹெல்த்தியாக உங்கள் கூட நீங்கள் கடைசி நாள் வாழற வரைக்கும் உங்க கூட லிவர் ஹெல்த்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ லெவல் 2 அண்ட் லெவல் 1 லெவல் 2ல் இருக்கிறவங்களால ரிவர்சபிள் பண்ண முடியும். ஒருவேளை அதுக்கு தாண்டி போச்சுன்னா அது ஏதாவது அதுக்கான ஸ்பெஷல் மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ லிவருக்கு தேவை இருக்கிற அந்த மெடிகேஷன்ஸ் கொடுத்தோம்னா லிவருக்கு இருக்கிறது நம்மளுக்கு ஃபுட்டாக கொடுக்க முடியல, இதோட தாண்டிட்டோம் இல்லையா. அப்போ லிவர் மெடிகேஷன்ஸ் போட்டிங்கன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம், ஐவி ஸ்பா வருது, ஐவி டீடாக்ஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே லிவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஐவி மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது டு சம் எக்ஸ்டென்ட் அந்த லிவருக்கு தேவை இருக்கிற பேசிக் இன்கிரியன்ஸை ஐவியாக கொடுத்துட்றீங்க. நேராக லிவருக்கு தான் சாப்பிட்டாலும் அந்த நச்சுத்தன்மை லிவருக்கு தான் போகும், இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் லிவருக்கு தான் போகும். ஸோ லிவருக்கு தேவை இருக்கிறது அதுவே எடுத்துக்குது டேரெக்டாக, அவ்வளோதான். ஓகே டாக்டர், இப்போ இந்த லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ரொம்ப அவசியமானது தானே? கண்டிப்பாக வந்து எந்த ஒரு லிவர் டீடாக்ஸ்க்காக எதுவுமே பண்ண முடிய அவசியம் கிடையாது. ஏன்னா லிவரே ஒரு டீடாக்ஸ் ஆர்கன் தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே டீடாக்ஸ் பண்ணுது. நீங்கள் டீடாக்ஸாக நினச்சிட்டு இருக்க ட்ரிங்க்கோ இல்லை உணவு வகையோ, இதை மெயினாக ட்ரிங்க் எல்லாமே வந்து நிறைய ஹை சுகர்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லதுன்னு நினச்சிட்டு சாப்பிட்ற ட்ரிங்க் வந்து திருப்பியும் போய் லிவரை தான் அதிக பாதிப்பு உண்டுபடுத்துவதை தவிர அது உங்களுக்கான எந்த ஆரோக்கியமும் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ எந்த மாதிரியான உணவுகளை வந்து மக்கள் வந்து தவிர்க்கணும்? இந்த மாதிரி லிவரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னா எந்த மாதிரி உணவுகளை நான் சாப்பிடக்கூடாது? ஃபஸ்ட்டு சுகர், ஒயிட் சுகர், ஹை சுகர் ஃபுட்ஸ் சாப்பிடவே கூடாது. ஹை சுகர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடவே கூடாது. ஹைலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. ப்ராசஸ்டு ஃபுட், இந்த பாக்ஸ் பண்ணி வைக்கிறாங்கல்ல, நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டேரெக்டாக எடுத்து ஹீட் பண்ண ப்ராசஸ் ஃபுட்ஸ், அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போது எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது வந்து லிவர் ஹெல்த்துக்கு நல்லது? அதாவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அதான் வரும்போதே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒருத்தருக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய லெவல் தான். அது எடுத்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு எழுந்திரிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், பெட்டில் அவர் எடுத்தோடனே 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் நெவர் லேட் தேன் எவர் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஃபஸ்ட் யூ ஸ்டார்ட் பிரிஸ்க் வாக்கிங் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் ஒரு டார்கெட் வச்சு போயிட்டே இருங்க. அப்படி போகும்போது கண்டிப்பாக யுவர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் லிவர். ஏன்னா லிவர்ன்றது இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைப்ரோசிஸ் நார்மலாக இருக்குது, ஃபேட்டி லிவர் நார்மலாக இருக்குது அப்படின்னா சூப்பர், இனிமேட்டு இந்த லிவர் கவலையப்பட தேவையில்லை அப்படின்லாம் இருக்க முடியாது. டெய்லி அதோட இன்புட் மாறிக்கிட்டே இருக்கும் லிவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நாள் தொடர்ந்து நைட் டியூட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களோட ஃபைப்ரோசிஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகும், லிவரோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அந்த இன்னும் ஒரு 5 நாள் ஒரு ஹாலிடே போகிறீங்க, ஹாயாக இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அப்போ உங்கள் லிவர் ஹெல்த் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் எப்படி மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி. ஒரு எப்படி உங்களோட வெதர் ஃபோர்காஸ்ட் மாறுது இல்லையா, அது மாதிரி லிவரோட ஃபோர்காஸ்ட்டும் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி லிவருக்கு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு எக்ஸ்டர்னல் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது வெளியிலேருந்து மருந்துகள் கொடுத்து அந்த லிவரை சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து தேவைதானா டாக்டர்? ஆக்சுவலாக வெளியேருந்து உணவு வெளியேருந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை மெடிசின்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து லிவரை போய் சுத்தப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. லிவருக்கு தேவை இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸும் கொஞ்சம் இருக்கும். எல்லாமே நம்ம இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்,
ஃபேட்ஸ் இருக்குல்லையா, அந்த ஃபேட் எல்லாம் அமினோ ஆசிட்ஸாக கீழே போயிடும். அந்த அமினோ ஆசிட்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மெடிகேஷன்ஸாக லிவர் கொடுக்குறோம். அப்போ அந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் லிவர் கொடுக்குறோம். ஆனால் லிவரோட ஃபங்க்ஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதில்ல. அந்த இன்க்ரீடியன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸாம்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அது எவ்வளோ தூரம் ரெலவெண்ட்டாக இருக்குன்னு தெரியும். ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னா அவனோட இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நல்லா படிப்பான்றது நம்பிக்கை. கரெக்டாக? ஆனால் படிக்கிறதும் படிக்காதும் அவங்க கையில் தான் இருக்குது. அதே மாதிரி லிவருக்கு தேவை இருக்க இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா லிவர் அதுக்கான இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கிச்சுன்னா லிவர் கண்டிப்பாக அது நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி வேலையில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க பொறுத்து எல்லாமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை டேப்லெட்ஸ் எடுத்தோ இல்லை ஒரு மாதிரி உங்களோட ஆரோக்கியமான உணவை வந்து இன்றைக்கி காலையில் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி லிவர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மதியம் போய் நல்லா வறுத்தது பொரிச்சது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது லிவரை போய் பாதிக்க தான் போகுது. ஸோ உங்களோட பேலன்ஸ் உங்களோட மைண்டில் இருக்கணும், உங்களோட பேலன்ஸ் உங்களோட உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும், உங்களோட அன்றாட லைஃப் ஸ்டைலை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போது இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் பிரச்சனை, இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கிங்லாம் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்? அதாவது இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ கிலோ நான் குறையுது, ஒரு மாதம் 2 மாதத்தில் குறையுதுன்னா அது என் லிவருக்கு நல்லதா டாக்டர்? கண்டிப்பாக நல்லது. ஏன்னா அந்த ஃபேட்டி லிவர் குறையும் போது, ஓவரால் ஃபேட் குறையும் போது அந்த ஃபேட்டி லிவரோட அளவும் கண்டிப்பாக குறையும், அதில் டவுட் கிடையாது. பட் என்னென்னா அவங்க அந்த ஃபைப்ரோசிஸ் லெவலில் வந்து பார்த்துட்டு அவங்க ஓரளவுக்கு அவங்களோட டயட் ஷெடியூல் ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதில் ஃபேட்டி லிவர் இருக்கும், ஆனால் ஃபைப்ரோசிஸும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது ஃபைப்ரோசிஸ் அதிகமாக இருக்குன்னா என்னென்னா அவங்களோட எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ அவங்க எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்க ஆளுங்க நேராக போய் நான் டயட் இருக்கிறேன்னு சொல்லி கிராஷ் டயட்டிங் போய் இருக்கிறதையும் சாப்பிடாமல் விட்டாங்கன்னா இன்னும் லிவர் ஃபைப்ரோசிஸ் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு லிவர் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போது அந்த லிவரை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட அளவுகோலை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நிறைய பேர் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த லிவரோட அளவு பார்த்துட்டு அதோட ஃபைப்ரோசிஸையும் நோட் பண்ணிக்கிட்டு ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க்லாம் எடுத்திங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ்க்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த லிவருக்கு அப்படி என்னதான் டாக்டர் இருக்குது? அது லிவர் வந்து இருக்கிறது ஒரே ஒரு ஆர்கன் தான், ஆனால் அதில் மொத்தம் வந்து ஒரு 8 பகுதி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 8ல் ஒரு பகுதி இருந்தாலே போதும், நம்ம உயிர் வாழறதுக்கு தேவை இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஒரு பகுதியே செஞ்சிடும். அதான் அதில் முக்கியமான ஆர்கன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த 7 பங்கு லிவரை எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு பங்கு வளர்ந்து 8 பங்காக மாறி அந்த லிவரோட என்டையர் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிடும். ஸோ லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன் விச் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ரீஜென்ரேட். அதாவது அதுவாக தானாக வளரக்கூடிய ஒரு ஆர்கன் தான் லிவர். வேறு எந்த உறுப்புலையும் இல்லாத ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அதுதான் லிவரில். அதனால தான் அது ஸ்பெஷல். ஓகே டாக்டர், இப்போ இந்த லிவரை பாதுகாத்தா ஆயுள் வந்து நீட்டிக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்களே, ஏன் டாக்டர்? ஏன் மற்ற ஆர்கன்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா ஹார்ட்டுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க, அப்புறம் பிரெயினுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஏன்னா மற்ற உறுப்புகளும் தான் நம்ம உயிரை காப்பாற்றி நம்மளோட ஆயுளை வந்து ரொம்ப நாளைக்கு நீட்டிக்குது. நீங்கள் வந்துட்டு கல்லீரல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால லிவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன ரீசனால் அப்படி சொல்கிறீங்க டாக்டர்? எனக்கும் மற்ற ஸ்பெஷாலிட்டி ஆளுங்களுக்கும் ஒன்றும் வாய்க்கா தகராறுலாம் கிடையாது. பட் ஜென்ரலாக என்ன அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே சஞ்சய் இது வந்து மெக்கானிக்கல் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்னு வச்சுங்களேன், ஹார்ட்டுக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷன் என்னென்னா உள்ளே வந்து வர பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற இடத்துக்கு அனுப்பணும். இட்ஸ் அ மெக்கானிக்கல் ஆர்கன். கிட்னி அப்படின்னா வர்ற எல்லா இதுவும் நச்சுத்தன்மையெல்லாம் ஃபில்டர் பண்ணி யூரினாக வெளியே அனுப்போம். லங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே போகிற ஆக்சிஜன் இல்லாமல் எல்லா மிக்சட் ஏரெல்லாம் எடுத்து அது பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனாக எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஸோ எல்லாமே ஆஸ் அ மெக்கானிக்கல் ஆர்கன். வேறஸ் இந்த எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு காயம் பட்டால் ஹீல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, தி ஆர்கன் ஆஃப் ஹீல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லிவர் தான். இட்ஸ் ஆர்கன் ஆஃப் ஹீல். அதாவது எல்லா உறுப்பில் நடக்கிற ஒரு டேமேஜை ஹீல் பண்ணுற ஒரே கெப்பாசிட்டி லிவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போது அந்த ஆர்கனை நீங்கள் வந்து நல்லா பாதுகாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு உரசல் வந்தாலோ இல்லை லங்கில் ஒரு சின்ன டேமேஜ் வந்தாலோ இல்லை கிட்னியில் ஒரு பகுதி அழுகி போனாலோ அதை திருப்பியும் வந்து ஹீல் பண்ணி வருது இல்லையா, அந்த கெப்பாசிட்டி லிவருக்கு தான் இருக்குது. அப்போது அந்த லிவரை நல்லா பாதுகாத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆனாலும் அந்த ஆர்கனை மேலும் மேலும் அந்த டேமேஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர ஒரு கெப்பாசிட்டி இந்த ஆர்கனுக்கு இருக்கிறதுனால இந்த ஆர்கனை மட்டுமே ரொம்ப நல்லா பாதுகாத்தோம்னா நம்மளோட லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப்க்கு வித் ப்ரொடக்டிவிட்டிக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன்.
ஓகே டாக்டர். இப்போது 8ல் ஒரு பகுதி லிவர் இருந்தால் கூட அது ரீஜெனரேட் ஆகிடும், அப்புறம் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு பகுதியுமே வேலை செய்யலை, அடுத்து இன்னொருத்தருடைய லிவர் எடுத்து நான் என்னோட உடம்புல பொருத்திக்கலாமா டாக்டர்? இது கேள்வி கேட்குற அளவுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக பண்ணலாம். இட் இஸ் கால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது நம்மளோட கெட்டுப்போன இல்லை ஃபங்க்ஷன் கண்டிப்பாக 100% அளவு பண்ணாத ரொம்ப கம்மியான ஒரு ஃபங்க்ஷனான லிவரை வேறு சாய்ஸே இல்லைன்னும் போது அந்த லிவரை மாத்திரம் கல்லீரல் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாற்றி இன்னொரு கல்லீரல் அது வந்து கடாவர்லேருந்து மூளை சாவு நடந்த பேஷண்ட் கிட்ட வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா உன்னோட ஓன் பிளட் ரிலேஷன்ஸ் கம்பேட்டபிளாக இருக்கிற ஆளுகிட்டேருந்து அந்த லிவர் எடுத்து வைக்கிறோம். அப்போ கம்பேட்டபிளாக இருக்க லிவிங் டோனார்ஸ் வந்து வைக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, 1/8 வைப்போம், அதுமாதிரி 2/3 அப்படின்னு ஒரு பகுதி தான் எடுப்போம். ஆனால் அவங்களுக்கும் லிவர் தேவையில்லை, அதனால் அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று தான். இப்போது வந்துட்டு மூளைச்சாவு அடைந்த ஒரு நபர், ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து லிவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து நடத்தி முடிக்கணும் டாக்டர்? இல்லை, அதுக்குன்னு ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூளைச்சாவு இருக்கிற ஆள்கிட்டருந்து ஒரு ஆர்கனாக எடுப்போம். லாஸ்ட் ஆர்கன் டு பி ஹார்வெஸ்டட் இஸ் லிவர். ஏன்னா லிவர் எடுத்ததுக்கப்புறம் எல்லா சப்ளையும் கட் ஆகிடும். ஸோ அந்த லிவர் எடுத்து இமீடியட்டாக ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இன்னொரு இடத்துல ஒரு ஆர்கன் ரெடியாக ரெட்ரீவல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே. அட் தி earliest எடுத்துகிட்டு போகிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் இன்கேஸ் உங்களுக்கு சான்சஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டோர் டு டோர் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணும்போது அது பக்கத்து ரூமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், இன்னொரு ரூமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா தி சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு 100%. ஓகே டாக்டர். இப்போ யாரெல்லாம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கலாம்? அதாவது நான் வந்து என்னோடய உறுப்பை தானம் பண்ணுறேன், என்னோடய இறப்புக்கு அப்புறம் என்னோடய உறுப்பை வந்து நான் மக்களுக்கு தானம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கான தகுதி என்ன டாக்டர்? தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மனசு தான். உங்களுக்கு முதல்ல வந்து உங்களோட இறப்புக்கு அப்புறம் அந்த உடல் உறுப்பை தானம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, இது வந்து யாரோட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இதுவோ இல்லை செகண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு உடல் உறுப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட மனைவியோ இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாவோ அதை ஒத்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் பெருசாக இதில் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன் ஆஃப் சாய்ஸ் மட்டும்தான் இது. அதே மாதிரி அந்த டைமில், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைமில் வந்து உங்களோட லிவர் எடுக்கும்போது அதோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அது அடுத்தவங்களுக்கு உபயோகமாக அந்த ஆப்ரேஷன் போய் சேருமான்றதும் இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு தட் பர்டிகுலர் டே. ஓகே டாக்டர். இப்போ என்னுடைய லிவர் வந்து அடுத்தவங்களுக்கு பொருத்த முடியும் அப்படின்னா அதுக்கான டேர்ம்ஸ் என்ன? அதாவது இந்த ரத்தம் ஒரே ரத்தமாக இருக்கணும், இல்லை வந்து ஒரே ஏஜில் இருக்கணும், ஒரே ஏஜ் குரூப் ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா டாக்டர்? அதில் வந்து என்னென்னா உங்களோட கம்பேட்டபிலிட்டி ஆஃப் லிவர் வந்து பிளட் குரூப்பில் பார்த்துருவோம். அது பிளட் குரூப் வந்து பிளட் குரூப் கம்பேட்டபிள் வந்து இட் இஸ் தேர். அது இல்லாமல் லிவரோட சைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அடல்ட்டுகளோட லிவர் எடுத்து ஒரு சைல்டு கூட வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது அவங்களோட இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளட் வெசல் பேஸ் பண்ணி அந்த பார்ட்ஸ் ஆஃப் த லிவர் எடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பொருத்தி இப்போ இருக்கிற அந்த டிரான்ஸ்பிளான்ட்டோட டெக்னாலஜியில் திருப்பி அந்த ஆர்ட்ரி டு ஆர்ட்ரி வெயின் டு வெயின் வைக்கும் போது அந்த புதுசாக வச்ச லிவர் வந்து இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 24 to 48 hours டு ரீகெயின் ஆல் த ஃபங்க்ஷனாலிட்டி. அதை ஐசியூவில் வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்சஸில் சக்ஸஸ் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் 100%. ஓகே டாக்டர். இப்போ இந்த லிவர் கிரோசிஸ் அப்படின்னா என்ன, அது வந்து எப்படி டெவலப் ஆகுது? அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த லிவர் கிரோசிஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது இது வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குமா டாக்டர்? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷனோட லாஸ்ட் எண்ட். இன்ஃப்ளமேஷன்றது எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும்னா, ஒரு அடிப்பட்டவொன்னே ஒரு நம்ம வீக்கம் வருது இல்லை உடம்புல, அது பேர் தான் இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து லிவர்லேயும் வரும். அந்த லிவர் வீங்கினா தட் இஸ் கால் ஃபேட்டி லிவர். கொஞ்சம் வீக்கமாக ஃபைப்ரோசிஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஃபைப்ரோசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து ஹெப்பட்டோமெகாலி, அதாவது லிவர் வீங்கி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அந்த வீக்கமாக இருக்கிறதா இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷன் நாளடைவில் என்ன ஆகுனா அது திருப்பியும் வந்து ஸ்ட்ராங்காக ஆக ஸ்கார் மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அடிப்பட்ட இடத்துல தழும்பு மாதிரி வருது இல்லையா, தட் இஸ் கால் ஃபைப்ரோசிஸ். அப்போ அந்த லிவர் வந்து அந்த செல்லெல்லாம் டேமேஜ் ஆகி இறந்து போய் அந்த இடத்துல பெரிய தழும்பு மாதிரி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல லிவரோட செல்ஸ் அடுத்த வாட்டி உற்பத்தி ஆகாது, அது திருப்பி ரீஜென்ரேட் ஆகிற தன்மை கெட்டு போயிருதுன்னு அர்த்தம். அதுதான் இட் கோஸ் டு சிரோசிஸ். அப்போ என்ன, உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் ரீஜென்ரேட் பண்ண முடியாமல் லிவர்லேருந்து ஃப்ளூயிட் வயிற்றில் அக்யூமுலேட் ஆகி ஸ்டேஜ் 4
லிவர் டிசீஸ், அதாவது டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷன்ஸே சரியாக வராது. அப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேல்யூஸும் கச்சாமுச்சான ஒரே இருக்கும். அல்ட்ராசவுண்ட் எடுத்திங்கன்னா நிறைய ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகிருக்கும், லிவரில் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா லிவரோட ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபைப்ரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்துருச்சுனாலே இட் இஸ் த கேண்டிடேட் ஹேஸ் டு கோ இன் ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட்னு அர்த்தம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது லிவர் வந்து தன்னால் ரீஜெனரேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. டீடாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த டீடாக்ஸ் வந்து நல்லா பண்ணுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு டாக்டர் இதை பற்றி பேசணும்? நீங்கள் ரொம்ப பயமுறுத்துற மாதிரியே இருக்குதே டாக்டர். இந்த கேள்வி நான் கண்டிப்பாக நேர்கிட்டேருந்து எதிர்பார்த்தேன், உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த லிவர் ஆர்கன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கன் வந்து இட் இஸ் எ வெரி சைலண்ட் ஆர்கன். அது டெய்லி அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு போர்வை, அதாவது இப்போ இருக்கிற ஒரு கல்ச்சரல் சேஞ்ச், அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். வெஸ்டர்னைசேஷன் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுக்குள்ளே ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எப்படின்னா நம்மளோட உணவு பழக்கம், அன்றாட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பற்றி நம்ம பேசவே கிடையாது. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும், லைக் உங்களோட அப்பாவோட சின்ன வயசை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் வந்து வருஷம் ஒரு வாட்டி எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்வீட்டு சுட்டோம், அந்த முறுக்கு சுட்டோம், ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வீதிக்கு வந்து கடத்தெரு போய் கடத்தெரு உங்கள் வீட்டுக்கே வந்து முன்னாடி நிற்கிற அளவுக்கு இப்போ வர்த்தக ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் தட்டினீங்கன்னா உங்கள் அரை கிலோ 1/4 கிலோ 1 கிலோலாம் கிடையாது, உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் வீட்டுக்கிட்ட 1 ஃபிங்கர் டச் அவே. பணம் இருக்கணும் உங்களோட வேலெட்டில், உங்களுக்கு ஆப் இருக்கணும் உங்கள் ஃபோனில், அவ்வளோதான். ஹெல்த்து உங்களை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு வர்த்தக ஸ்தாபனம், அவங்களோட நோக்கம் எல்லாம் வந்து லாபம் தான். ஆனால் எந்த ஒரு இடத்துல நம்ம எமோஷனை வந்து நம்ம டிக்கிள் பண்ணுறோமோ, எந்த ஒரு இடத்துல அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம தூக்கி வைக்கிறோமோ, அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக மக்களை போய் இன்னும் ஜாஸ்தியாக சேரும். அப்படின்றதுனால தான் இந்த சைலண்ட் ஆர்கனை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆர்கன் லிவர். ஸோ டேக் கேர் ஆஃப் த லிவர். லிவர் வில் ஹெல்ப் யூ டு லிவ் லாங், ஹெல்த்தி அண்ட் மோர் ப்ரொடக்டிவ். சூப்பர் டாக்டர். அதாவது இப்போ நீங்கள் மக்களுக்கு வந்து உங்களுடைய க்ளோசிங் மெசேஜாக நீங்கள் இதை கொடுக்க விரும்புகிறீங்க இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ இந்த லிவர் வந்துட்டு எந்த ஏஜில் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது, இது வந்து லாஸ்ட் கேள்வியாக கேட்டுக்கிறேன் டாக்டர். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களோட ப்ரொடக்டிவ் ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் early 20s நீங்கள் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைம் மட்டும்தான் உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது வரைக்கும் வந்து பெட்ரோலோட ஒரு ஒரு மேற்பார்வையில் தான் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் போகிற பையனோட சாப்பாடு முடிவு பண்ணுறது, அவங்க ட்ரிங்கை முடிவு பண்ணுறது, அவங்களோட டிஃபன்லேருந்து எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. எப்போ உங்களுக்குன்னு உங்கள் லைஃப் ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் காலேஜ் லைஃப்லேருந்து உங்களோட வேலைக்கு போகிற ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து உங்கள் ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருந்தது வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி டாக்டர் ஜிஎஸ் பிரபுதாஸ் அவரோட தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்.